அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக நம்ம பிள்ளைகளை பற்றி மற்றவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, உங்கள் பிள்ளை ரொம்ப அநியாயம் பண்ணுறான், ரொம்ப சேட்டை பண்ணுறான், கொஞ்சம் கண்டித்து வைங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வாறு ஒரு தடவை 2 தடவை சொல்லையில் நம்ம கேட்டுக்கிடுவோம். இதே பல தடவை சொல்லக்கூடிய நேரத்தில் நம்மளுக்கே கோபம் என்ன சொல்லுவான், ஆமாங்க என் பிள்ளை மட்டும்தான் அநியாயம் பண்ணுறான், என் பிள்ளை மட்டும்தான் சேட்டை பண்ணுறான், ஊர் உலகத்தில் எந்த பிள்ளையுமே அநியாயம் பண்ணலையா, சேட்டை பண்ணலையா என்று நம்ம திரும்ப ஒரு வாதத்தை சொல்லுவோம் அல்லவா? அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுமே அவரவர்கள் தகுதிக்கேற்ப பாவங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவரவர்கள் வசதிக்கேற்ப அநீதம் இழைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அளவீடுகளில் வேண்டுமென்றால் சின்ன அநியாயம் பெரிய அநியாயம், சின்ன பாவம் பெரிய பாவம் என்று இருக்குமே தவிர, இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுமே அவர்கள் வசதிக்கேற்ப தகுதிக்கேற்ப அநீதமும் பாவமும் செய்து கொண்டு தான் இருக்கிறார். அது தெரிந்தோ தெரியாமலோ நடந்து கொண்டு தான் இருக்கிறது. சூரத்து நஹல் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், வலவ் யுஆஹிதுல்லாஹு ன்னாஸ பிதுல்மிஹிம், ஒரு மனிதன் அநியாயம் செய்கிறான் என்பதின் காரணமாக அவனை இறைவன் குற்றம் பிடிக்க ஆரம்பித்து விட்டால், அதே சூரத்துல் ஃபாத்திரில் இவ்வாறு சொல்லுவான், உலவு யுஆஹிதுல்லாஹு ன்னாஸ பிமா கஸபு, ஒரு மனுஷன் பாவம் செய்கிறான் என்பதின் காரணமாகவே இந்த உலகத்தில் இறைவன் குற்றம் பிடிக்க ஆரம்பித்து விட்டார். ஏன்னா நம்ம கேட்குறோம், அநியாயக்காரனை நீ அழித்து விடு, பெரும் பாவியாக இருக்கிறான், இவனையெல்லாம் இந்த உலகத்தில் விட்டு வைக்காத என்று நம்ம பிரார்த்தனைகள் செய்கிறோம். இதுக்கு அல்லாஹு தஆலா சொல்ல, மா தரக அலைஹா மின் தாப்பா, நீ கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனைக்கு இறைவன் குற்றம் பிடிக்க ஆரம்பித்து விட்டால் இந்த பூமியில் ஒரு ஜீவராசியோட மிச்சம் இருக்காது. ஆனால் கேட்கக்கூடிய நாம் கூட ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம், அநீதம் இழைக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். அப்படிங்கிற அநியாயக்காரன் சொல்லி வரையில் நாமும் சேர்ந்து உள்ளடங்குவோம் அல்லவா? அதைத்தான் இறைவன் இவ்வாறு சொல்வான், இந்த பூமியினுடைய மேற்பரப்பில் ஒரு ஜீவராசி கூட தங்காது என்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காண்டி நாம் பிற்படுத்தி வைத்து இருக்கிறோம் என்று இறைவன் சொல்லுகிறான். சரி, அதற்காண்டி யார் அநீதம் செய்துவிட்டு போகட்டும், பாவம் செய்துவிட்டு போகட்டும் என்பதா? சூரத்துல் ஹூதில் இறைவன் சொல்வான், இன்ன அகதகு, ரொம்ப போய் இறைவன் உன்னை குற்றம் பிடிக்க ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால், அலீமுன் ஷதீத், அவனுடைய பிடி இருக்கிறதல்லவா, கடுமையான நோவினையாக இருக்கும். இந்த உலகத்தில் இறைவா என்னை மன்னிக்க செய்துவிடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உண்டான வேதனை இருக்கும் என்கிறான் இந்த இறைவன் இந்த வசனத்தில்.